வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது 1885ஆம் ஆண்டு பம்பாயில் தொடங்கப்பட்டது. இதனுடைய முதல் மாநாடு பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடைபெற்றது. இதன் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி பதவியேற்றார். இவற்றை அமைப்பதற்கான வழிமுறைகளை கொண்டு வந்தவர் ஹேவோ ஹியூம், அதாவது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர் ஆவார். இவர் ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் ஆவார். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் சுமார் 72 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் மதராஸ் ரெசிடென்சி சார்பாக, அதாவது மதராஸ் மாகாணத்தின் சார்பாக 22 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அவற்றில் ஜி. சுப்பிரமணிய ஐயர், எஸ். சுப்பிரமணிய ஐயர் மற்றும் பி. ரங்கையா நாயுடு இவர்களெல்லாம் குறிப்பிடத்தகுந்தவர்களாக நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இரண்டாவது காங்கிரஸ் மாநாடானது 1886ஆம் ஆண்டு டிசம்பர் 27 முதல் 30 வரை 1886 டிசம்பர் 27 முதல் 30 வரை கல்கத்தாவில் நடைபெற்றது. கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஆவார். இவற்றில் 434 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். குறிப்பாக இவர்கள் இந்தியா முழுவதும் இருந்து வந்தவர்களாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய தேசிய இயக்க பிரதிநிதிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு மதராஸ், அதாவது இன்றைய சென்னையில் பார்த்திங்கனாக்கா 1887ஆம் ஆண்டு டிசம்பர் 27 முதல் 30 வரை நடைபெற்றது. இவற்றுக்கு தலைமையேற்று நடத்தியவர் பத்ருதீன் தியாப்ஜி ஆவார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லிம் உறுப்பினர் ஆவார். இவற்றில் சுமார் 607 உறுப்பினர்கள் பங்கேற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தென்னிந்தியாவில் நடைபெற்ற முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இது என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த தகவல்கள் போட்டித் தேர்வு வினாவிடைகளில் கண்டிப்பாக கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் சமூக அறிவியல் சார்ந்த தகவல்களும், சமூக அறிவியலில் வரலாறு, புவியியல், அது மட்டுமல்லாமல் குடிமையியல், பொருளியல் சார்ந்த தகவல்களும், அதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு எப்படி சமூக அறிவியல் பாடத்திற்கான வழிமுறைகளை அணுகுவது, எளிதாக மதிப்பெண்கள் பெறுவது என்ற வினாக்களுக்கான பார்த்திங்கனாக்கா நான் விடையை நிறைய வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருக்கவங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கவும் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய தகவல்களையும் இந்த சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தலைப்போடு நல்ல ஒரு தலைப்போடவும், அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய வினாவிடைகளை தேடி பிடித்து உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து படிங்க, வெற்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.